நம்ம இந்த நாள்ல கூட எஸ்ராவை பத்தி நம்ம பார்க்க போறோம். எஸ்ரா என்கிறது ஒரு தேவ மனிதன். இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த நாட்கள்ல இவர் பைபிள் ஸ்டடி, இவர் பைபிள் டீச்சரா தான் அவர் இருந்தார். எஸ்ரா பத்தி நம்ம பார்த்தோம்னா எஸ்ரா சாப்டர்ல 7வது அதிகாரம் 10வது வசனம் நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்னு சொல்லி எஸ்ராவுடைய கேரக்டர் பத்தி இங்க சொல்லப்படுகிறது. எஸ்ரா பைபிள் டீச்சரா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவர் இருந்தாரு. அவரை பத்தி நம்ம பார்த்தோம்னா அவருடைய இருதயத்துல அவர் வசனத்தை கேட்டு அதை தியானிக்கிற ஒரு மனுஷரா அவர் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஜஸ்ட் அவர் வாசிச்சு கடந்து செல்லாம அந்த வசனத்தை பற்றி அவர் தியானிக்கிறாரு. இப்ப நம்ம சங்கீதம் 1, 2, 3 வசனத்துல இப்படித்தானே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. இப்ப எஸ்ராவை பார்த்தோம்னா அவர் இந்த வசனத்தை கேட்கிறாரு. கேட்டு அதை அவருடைய இருதயத்துல அவர் வைத்து அதை தியானிக்கிறாரு. தியானிக்கிறதுனா நம்ம ஒரு வசனத்தை கேட்டு நம்ம தனிமையில இருக்கும் பொழுது, நம்ம எங்கேயாவது போகும்போது, ஏதாவது வேலை பண்ணும் போதெல்லாம் நம்ம அதை பத்தி நினைச்சிட்டே இருப்போம். அதைத்தான் நம்ம தியானிக்கிறதுன்னு சொல்றோம். அப்ப அந்த எஸ்ராங்கிறவர் வசனத்தை வாசிச்சு ஒரு ஆராய்ந்து அதை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷனா நம்ம இங்க பாக்குறோம். யோசுவா புக் நம்ம எடுத்தோம்னா யோசுவால 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா தேவன் யோசுவா கிட்ட இப்படி சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய்ன்னு சொல்லி யோசுவா கிட்ட தேவன் சொல்றாரு. இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது என்ன ஆகும்னா நீ செய்கிற எல்லாம் வெற்றியாய் முடியும்னு சொல்லி தேவன் யோசுவா கிட்ட சொல்றாரு. அப்படிதான் எஸ்ரா இருந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா வசனத்தை வாசிக்கிறாரு, அதை அவர் தியானிக்கிறாரு. அதே போலதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் சொல்லி இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மட்டும் இல்லாம அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். அந்த வசனத்தை நம்ம இருதயத்துல எடுத்து அதை யோசித்து அதை தியானிச்சு இருக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். அடுத்தது எஸ்ராவை பத்தி நம்ம பார்த்தோம்னா எஸ்ரா 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும்னு சொல்லி அவர் ஆராய்ந்து தியானிக்கிறது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்யறாருன்னா அந்த வசனத்தின் படியாக நடக்கவும் அவர் செய்யறாருன்னு சொல்லி இங்க இருந்து நம்ம பாக்குறோம். ஆராய்ந்து பாக்குறது மட்டுமே இல்லாம எப்படி தன் வாழ்க்கையில அந்த வசனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாருங்க. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நம்ம செய்யும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது நம்மளுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வரும். இயேசு சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு புத்தியுள்ள மனுஷனுக்கு அவர்கள் ஒப்பாய் இருப்பார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க அப்படி சும்மா விட்டுட்டு போனவங்க மணல் மேல வீடு கட்டினா புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருப்பாங்க. ஆனா தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்டு அதை மனதுல நம்ம வைக்கும் போது நம்ம புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க. அப்ப நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில மணல் மேல கட்டப்பட்ட வாழ்க்கையா இல்லாட்டி ஆழமாய் நம்ம தோண்டி கற்பாறையின் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குதான்னு சொல்லி நம்மளும் பார்க்கணும். இதுல நம்ம எஸ்ராவுடைய லைஃபை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் வசனத்தை வாசிக்கிறாரு, அதை தியானிக்கிறாரு, அதன்படி அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் அவர் இல்ல, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாரு. அவர் வாசிக்கிறாரு, தியானிக்கிறாரு, அதன்படி நடக்கிறாரு. அதோடு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த எஸ்ரான்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். ஆனா நம்ம டெய்லி நம்ம எல்லாரும் வாசிச்சுட்டு இருக்கோம். வாசிக்கிற அந்த வசனங்கள்ல நம்ம அது ஏதாவது ஒரு வசனம் நம்ம இருதயத்துல கடந்து செல்லும் பொழுது நம்ம அதை எடுத்து எப்பொழுதும் நம்ம அதை தியானிக்கிற ஒரு பிள்ளைகளா நம்ம காணப்படணும். உலக காரியங்கள்னால நம்ம சில டைம் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம இருதயத்துல பல பல காரியங்கள், பல பல பிரச்சனைகள்னால நம்ம தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனா நம்ம அப்படி இல்லாம நம்ம வசனத்தை தியானிக்கணும். தியானிக்க நம்மளுடைய லைஃப்ல பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நம்ம அதன்படி நடக்க நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யணும்னா, எஸ்ரா செஞ்சது போல மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். இப்ப நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஒரு நாள் எத்தனை பேர்கிட்ட நம்ம பேசுறோம், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அதிகமாய் நேசிக்கிற நம்ம தகப்பன், தாய், பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்லணும். நம்ம கேட்ட வசனங்கள் நம்ம மட்டுமே வச்சு நம்ம மட்டுமே லைஃப்ல வெற்றியோட சக்சஸோட மூவ் ஆகாம, நம்ம படிச்ச விஷயங்கள், நம்ம கூட வேலை செய்யறவங்க, அதெல்லாம் வெளியேற பெற்ற ஆத்மாக்கள் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்கள பார்க்கும்போது ஏசப்பா இருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அவரோட கண்கள் அவங்க எல்லாம் வெளியேற பெற்ற ஆத்மாக்களா அவங்க காண்பாங்க. அதே போல நிறைய நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போன்ல பேசுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம அவங்களுக்காக நம்ம இப்ப ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்ப அவங்க பேரெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அவங்க கிட்ட பேசும்போது ஈஸியா அவங்களுக்குள்ள நம்ம ஏசப்பாவை பத்தி நம்ம சொல்ல முடியும். அவங்க மனசுல அவங்க ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம இப்ப எஸ்ரானுடைய லைஃப்ல நம்ம பார்த்த போல நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம இந்த நல்ல குவாலிட்டிஸ் நம்ம எடுப்போம். வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம், நம்ம அதன்படி நடக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அநேகருக்கு தேவனை பற்றி சொல்கிற ஒரு பிள்ளைகளாய் நம்ம இந்த நாள்ல இருந்து நம்ம அப்படி ட்ரை பண்ணுவோம். இந்த வசனத்தின்படியாக, இந்த மெசேஜ் படியாக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தை ஜெபித்து நம்ம அடுத்த பகுதிக்காக போவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. அப்பா இந்த நாளிலும் கூட அப்பா எஸ்ராவை பற்றி அப்பா நாங்க தியானிச்சிருக்கோம் ஏசப்பா. அப்பா இந்த எஸ்ரானுடைய தியான புஸ்தகத்துல இருக்கிறது போல அப்பா எங்களை அப்பா ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் ஒவ்வொன்றும் அப்பா எங்க இருதயத்துல செல்லட்டுமே அப்பா. நல்ல நிலத்துல விழுந்த விதை போல எங்க இருதயத்துல அது கனி கொடுக்கணும் அப்பா. ஆண்டவரே வளர்ந்து வரணும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருக்கு அப்பா ஆண்டவரே நாங்க சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளாக அநேகரை அப்பா ஆண்டவரே பரலோகத்துல அப்ப ஒரு ஆத்மா வரும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. அது போல எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. எங்க இருதயத்துல ஒரு வாஞ்சி அப்ப, ஒரு விருப்பம், ஒரு தாகம் அப்ப உம்மோடு கூட இருக்க அப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி நீங்க செய்ய போறதுக்கா எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமேன். அப்ப உம்முடைய வசனம் அப்ப ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படியாக அப்ப இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய பிரியமுள்ள பிள்ளைகளாய் எங்களை எடுத்து நீங்க இந்த வருடம் அப்ப இந்த வாரம் முழுவதும் அப்ப நீங்க நடத்த போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.